துலா ராசி மற்றும் துலா லக்னத்தை பொறுத்த வரையுமே இன்னைக்கு இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது 6ஆம் பாவகத்தை நோக்கி 5ல் நகர்றாரு. அதே போல் சனீஸ்வர பகவான் 5ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு யோகாதிபதி பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய காக்கக்கூடிய தெய்வம் உங்களோட ராசிக்கு முதல் தர யோகாதிபதியான சனீஸ்வர பகவான் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் பாவகத்தை நோக்கி போறாரு. இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, அடித்து நொறுக்க போறாரா சனீஸ்வர பகவான்? தன்னுடைய வேலையை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பேர் போன ராசி, எங்கேயும் கலங்க வச்சிருப்பாரு. நிறைய விஷயங்கள் 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யார் யார்கிட்ட என்னென்ன சொல்லக்கூடாதோ அந்த அளவுக்குலாம் சொல்லி நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டிங்க. நிறைய விரய சனி ரேஞ்சுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே 5ஆம் இடம்ங்கிறது மனசுங்க. அப்போ மனசில் 2 கடப்பாரை வச்சு இடிச்சா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு மன வலி மன வேதனைகள் எத்தனை தான் தாங்கிறது. அடி வாங்கி மனசே கல்லாயிடுச்சுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு யோகாதிபதி தான். ஆனால் அந்த யோகாதிபதி என்ன ஆனார் தெரியுங்களா? வக்ரமானார். திருப்பி வக்ர நிவர்த்திக்கு வந்தார். மனசு மட்டுமே எப்போவுமே எந்த இடத்துல யோகாதிபதினு சொன்னாலும் மனசை குறிக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா பாதிப்பு அடைஞ்சிருக்கும் போது நிச்சயமாக அவ்வளோ மன வலி மன வேதனைகள் எவ்வளோதாங்க தாங்கிறது. நல்லா இருந்தால் கூட மனசு இருந்தால் கூட பரவாயில்ல. இன்றைக்கெல்லாம் பாருங்கள், உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் ராசியாதிபதி இப்போ நம்ம பேசும்போது ராசிக்கு 3ல் இருக்கார். எல்லா கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்குங்க. 3ஆம் இடத்துல எல்லா கண்ணும் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டிகள் ஏறலாம். இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு புல் தடுக்கி விட்ட பயில்வான் விழுந்த மாதிரி சின்ன பிரச்சனைக்கு எல்லாமே விழுகிற கதை மாதிரி ஆயிடுச்சு உங்களுடைய கதை. எந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆரம்பிச்சுன்னு தெரில. என்னால் ஒரு விஷயத்தையுமே மாற்றவே முடியலைங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசாது. துலாம் எப்போவுமே ஒரே மாதிரி தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை நான் காப்பாற்றுறேன்னு வாக்கு கொடுத்தா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாக்குக்காக தொடர்ந்து போராடிட்டு இருப்பாங்க, காப்பாற்றிட்டு இருப்பாங்க. அதை வெளியே யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப தைரியமான ராசி, கெத்தான ராசி. காலபுருஷனுக்கு 7வது ராசிங்கிறனால எப்பேற்பட்டாலும் திருமண வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா தாக்கு பிடிக்கிறதுக்காக போராடுவாங்க. ஒரு ஜாதகத்தில் நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம், என்ன ஒரு தோஷம் இருக்குங்க. துலா ராசி துலா லக்னம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுக்கிரன் இருக்கக்கூடிய பெண்களை கட்டி வைங்க, ஆண்களாக இருக்கட்டும் பெண்கள் மாற்றி கட்டி வைங்க. அந்த வண்டி ரொம்ப நாள் இழுத்துட்டு ஓடும். ஒரு வண்டி ரொம்ப நாள் இழுத்துட்டு ஓடணுமா திருமண வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வண்டி அந்த மாதிரி வழியில் கடந்து வாழக்கூடியது. என்ன கஷ்டம் வரட்டுங்க, ஆனால் பிரிவாங்களான்னு கேட்டிங்கன்னா பிரிய மாட்டாங்க. அந்த அளவுக்கு துலாத்தை பொறுத்தவரை நம்ம அவ்வளோ ஒரு அஷ்யூரிட்டி கொடுக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் இன்னைக்கு சிங்கம் மாதிரி வாழ்ந்த நீங்கள் இன்னைக்கு பொட்டி பாம்பா ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. உங்கள் மேலே அவதூறுகள் ஏராளம், அதை எல்லாமே தாங்கிட்டு இருக்கீங்க. எதில் காம்ப்ரமைஸ் ஆகிறதுங்க அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பக்கம் ஒரு பிரச்சனை, இந்த பக்கம் ஒரு பிரச்சனை, ராகுக்கு எது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை, வலி வேதனையை 6ஆம் பாவகத்து வழியாக கொடுத்துட்டே இருக்கிறாங்க. நிறையா விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் மரணங்கிறது இல்லைங்க, அந்த மரணத்துக்கு சமமான கண்டத்தையும் எங்கிட்ட காமிச்சிட்டு போயிடுச்சுங்க. ஆனால் அந்த அளவுக்கு நாங்கள் இன்னுமே அதுலேருந்து நாங்கள் மீண்டு வெளியே வரல. ஏன்னா ராசிலே வந்து பாருங்கள் கடந்த 1.5 வருடமாக கேது கஷ்டத்திலேயே வாழ்கிற மாதிரி இருக்குதுங்க. யாரோடைய ஆதரவும் இல்லை, அனுசரணையும் இல்லை. பணம் தான் பிரச்சனை, பணம் தான் வாழ்க்கைன்னு நோக்கி ஓடிட்டு இருந்தால் இன்றைக்கி பணம் பிரச்சனையாக வேறு மனசு நிம்மதி பிரச்சனை வந்துருச்சுங்க. நம்ம முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே சொல்லவே வேண்டியதில்லை. அந்தளவுக்கு ஒரு மன கவலைகளும் மனக்குறைகளும் அடியோட வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே நடந்துருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துருச்சு. குரு பார்த்தா கோடி நன்மை. இன்றைக்கி எங்கேங்க குரு இருக்கார் உங்களை பார்க்குறக்கு? குரு அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்காரு. காக்க வேண்டிய தெய்வமான குரு பகவான் இன்னைக்கு அஷ்டமத்தில் மறைஞ்சு என்னால் ஒன்றும் பண்ண முடியலப்பா, உங்களால் பண்ணுறதை பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த துலா ராசியை பொறுத்தவரை வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மாறி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறி இருக்கு. என்ன வேணும்னு நோக்கி ஓடுனீங்களோ இன்றைக்கி அது வேண்டான்னு அதுவே வெறுத்துட்டு வந்திருப்பீங்க. பணம் தான் வாழ்க்கையை நோக்கி ஓடி இருந்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பணத்தை சம்பாரித்து என்னங்க பண்ணுறது, நிம்மதி தாங்க வாழ்க்கையில் முக்கியம் அப்படின்ட்டு இருப்பீங்க. அந்த நிம்மதி வேணும்னு ஓடி இருந்தீங்கன்னா இன்றைக்கி நிம்மதி இருக்குது பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கும். இப்படி தான் மாறி மாறி உங்களுக்கு வந்துட்டு இருக்குதா? நிச்சயமாக வருது. வாய் சாமர்த்தியத்தால் 1000 பேச்சு பேசி நிறைய இடத்துல வெற்றிகளை பெற்றிருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்குன்னு ஒரு விஷயங்கள் வரும்போது நடந்ததா? வரவே இல்லை. எதுவுமே ஒரு ஏமாற்றம் தான் மிஞ்சுது அப்படிங்கிற அளவுக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ராசியை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் ஒரு யோகாதிபதி தான். அவரை பார்த்தா பயப்படக்கூடிய ஆளே இல்லை. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, நிச்சயமாக இந்த வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் போகவே போகாது. 6ஆம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் போயிட்டாரு, நம்மளை அடித்து நொறுக்கிடுவாரா, நம்ம வாழ்க்கை பயணத்தை வந்து பார்த்திங்கன்னா தலைகீழாக போட்டிருப்பாரா? இப்போ தான் நிம்மதியாக இருந்தோம், இனிமேலாவது எங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்குமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மனசு கேட்குது. என்ன இன்னைக்கு 5ஆம் இடம், நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக நினைஞ்சிருப்பீங்க. ஆனால் வெளியே இருக்கவங்க என்ன பேசுகிறாங்க, தொடர்ந்து இவன் எல்லாருக்கும் எல்லாம் வச்சுருக்கான், வெளியே யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறான்,
கஷ்டத்தில் இருக்கவங்க கூட உதவ மாட்டேங்கிறான், இவன்லாம் என்ன ஆக போகிறானோ அப்படின்னு வெளியே உங்களை ரொம்ப தூற்றிட்டு இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் இருக்கிறது, நீங்கள் எவ்வளோ மன கஷ்டத்துலேயும் நீங்கள் எவ்வளோ பண கஷ்டத்துல இருக்கீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் வெளியே என்ன பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பில்டப் பண்ணியே என்னை வந்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதாவது நீங்கள்லாம் இன்றைக்கி சனீஸ்வரை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்க. அதாவது இப்படி இருந்து போயிட்டா கூட பரவாயில்லையாட்டிருக்கு, 6ஆம் பாவத்தை நோக்கி போயிட்டா கூட பரவாயில்லையாட்டிருக்கு அப்படின்னு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை நீங்கள் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அவ்வளோ மன வலியும் வேதனையும் கொடுத்துருக்கா. முகம் பார்ப்பதுக்கு விட்டுட்டு நீங்கள் பாதத்தை பார்த்து சாமி கும்பிட்டுருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு வலி வேதனைகள் வாழ்க்கைகளை நடந்திருக்கு. இனிமேல் நடக்குமா? இன்றைக்கெல்லாம் பாருங்கள், ராசிக்கு 12 கேது, மன ரீதியான குழப்பங்கள், தூங்குறதாங்க வேண்டாமாங்க, இதோட என்னுடைய பிறவி முடியுதாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. இது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு வந்தது. அடுத்தது எப்படி இருக்க போகுது சனீஸ்வர பகவானுடைய நகர்வு 2025? ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றின்னு அவர் பாதம் வணங்கி நல்ல ஒரு 5 பலன்களை இனி தரப்போறிய ஒரு யோகத்தை எப்படி கொடுக்க போகிறாரு. முதல் தர யோகம் 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான். எவன் உங்ககிட்ட சண்டைக்கு வந்தானோ, எவன் பிரச்சனைக்கு வந்தானோ, எவனெல்லாம் உங்ககிட்ட போட்டிக்கு வந்தானோ, அந்த போட்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுங்க. நிறைய வாழ்க்கையில் வந்து போட்டியாளர்களால் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், அவன் ஓடணுங்க, அவன் ஓடுனா என்னுடைய பொழப்ப ஓடிடுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு நல்லா ஓடிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸை உங்கள் கூட இருக்கணும் சரி, இல்லை ஆப்போசிட்லேருந்து திடீர்னு வந்து பழகணும் சரி, இல்லை உங்கள் கூடயே பழகிட்டு இன்றைக்கி நேராக எடுத்த மாதிரி உங்களுக்கு ஒன்று போட்டிருந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எதிராளிகளுடைய தொந்தரவுனால நான் வந்து வீழ்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே எதிராளியோட தொந்தரவுகள் இனி விலகும். ஒன்றா அவன் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாம் அப்படின்னு ஓடிடுவான், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வருமானம் சம்மந்தப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதனால் எனக்கு ஒரு வருமானம் நின்றுச்சுங்க, இனி எனக்கு வருமானம் பழையபடி வருமாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு இன்னொரு வருமானத்தை, என்ன அளவுக்கு உங்களுக்கு பணம் போச்சோ அதே வருமானத்தை கொடுக்காம சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தை விட்டு போகவே மாட்டார், அடித்து சொல்கிறேன். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சம்மந்தப்படுறது, 5ஆம் இடத்துல ராகு கேது. குழந்தை வரம் வேண்டி போகாத பெருமாள் கோயில் இல்லைங்க, வணங்காத பெருமாளுடைய அவதாரங்கள் இல்லைங்க அப்படின்னு அனுதினமும் நீங்கள் பெருமாளை நினச்சி வணங்கிட்டு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், துலா ராசி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய வீடு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வமான காமாட்சியும் குறிக்கும், ஆண் தெய்வமான சுக்கிரனையும் குறிக்கும். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் ஸ்தலத்தை குறிக்கும். அப்போ நிச்சயமாக பெருமாளை நான் ரொம்ப வேண்டிகிட்டு இருக்கீங்க, இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தினால எங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்குமா, என்னோட மன ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே தீருமா, சேமிப்பு எல்லாம் சொத்தாமாகுமாங்க, எனக்கு சொல்லவே முடியாத அளவுக்கு வீண் செலவுகள், விரைய செலவுகள், தண்ட செலவுகள், இஎம்ஐ வந்து என்னுடைய கழுத்தை நெரிக்குதுங்க. அந்த அளவுக்கு இப்போ இன்னைக்கெல்லாம் வெளியே பேசும்போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ மன உளைச்சல்கள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ப்ரடிக்ஷன் இப்போ எடுக்கும்போதே அந்த அளவுக்கு வந்து கிரக சேர்க்கைகள் பாருங்கள். இன்றைக்கி ராசிக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் ராசிக்கு போய் 10ஆம் இடத்துல நீசமாய் திக்பலம் பெற்றிருக்காரு. அப்போ இதெல்லாம் ஒரு மன வலி வேதனைகளை கொடுக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குது. வாழ்க்கையை தொடர்ந்து கஷ்டத்திலேயே வாழ்கிற மாதிரி இருக்குங்க. அடுத்தது ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படின்னு நமக்கு ஒரு செட்டில்மெண்ட்டு, ஒரு லைஃபு அப்படின்னு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நடந்தால் தானேங்க நம்ம அந்த மாதிரி போக முடியும். லக்னாதிபதி பலமாக இருக்குது, நீங்கள் பலமாக இருக்கீங்க, ஆனால் எந்த ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கலை. ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் இது எல்லாத்தோடைய மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படும். அடுத்து எதிராளி வெளியே போய் உங்களை பற்றி பேசுகிற பேச்சுக்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மன வருத்தத்தையும் மன உளைச்சல்களையும் கொடுக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எதிராளி சேர்ந்துருப்பான், 2-3 எதிராளி இருப்பான், அவங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை அதாவது ஒருத்தனை சமாளிச்சிடுவீங்க, 2-3 பேர் சேர்ந்தால் சமாளிக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி எல்லாம் இந்த கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே 2-3 பேர் சேர்ந்து உங்களை பேசுறது, எங்கே போனாலும் உங்களை பார்க்கறது, நீங்கள் அவங்கக்கிட்ட இருந்து பயந்துட்டு ஓடிட்டு வர மாதிரி ஒரு செயல். அதே போல் வெளியே உங்க எல்லார்கிட்டையும் சொல்லி தனிமைப்படுத்துறது, உங்களையுமே உங்களோட குடும்பத்தையும் தனிமைப்படுத்துறது. எப்படி அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் நடந்துட்டு இருக்கா உங்களுக்கு பிடிக்காதது. நிறைய பணம் இருக்கும்போது உதவி பண்ணியிருப்பீங்க. துலாத்தை பொறுத்தவரை உதவி உதவி உதவி, வாழ்க்கையில உதவிக்காக பிறந்தவர்கள் மட்டுமே துலா ராசி மற்றும் துலா லக்னம். தன்னை பற்றின யோசிக்காம தன்னுடைய குடும்ப நலன்களையும் குழந்தைகளையும் அதே போல் திருமண வாழ்க்கை அப்படியே சொன்ன மாதிரி தாங்க, இழுத்து பிடிச்சி வாழ்க்கையை கொண்டு போகிறது. எந்த பிரச்சனையும் இருக்கட்டும், கணவன் அடித்து உதைக்கட்டும், எது வேணாலும் பண்ணட்டும், மனைவி வந்து பார்த்திங்கன்னா இருக்கட்டும், அவர் இருக்கட்டும்ங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ராசி காலபுருஷனுக்கு 7ஆவது ராசி. அப்போ நிச்சயமாக உங்களுடைய திருமண வாழ்க்கையில் ப்ராப்ளம் இருக்குங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் கடந்து நாங்கள் வெளியே வந்துடுவோமாங்க, ஜெயிச்சிருவோமாங்க, பழைய மாதிரி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, அதாவது சந்தோஷத்துக்கான பேர் போன ராசி, மகிழ்ச்சிக்கும் பேர் போன ராசி. அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல மறுபடியும் ஒரு பேர் எடுப்போமா, ஒரு புகழை எடுப்போமா, எங்களுடைய
வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகுமா, வீழ்ச்சியை நோக்கி போகாதுன்னு நிச்சயமா எங்களுக்கு தெரியும். நிறைய பாடத்தை, வாழ்க்கை பாடத்தை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. விட்டுட்டு போறாருன்னு உங்களை நினச்சி வருத்தப்படக்கூடாது. அனுபவ அறிவை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காரு. கடவுளே வந்து இன்னைக்கு ஏதாவது சொன்னாலுமே இது உண்மைதானா அப்படின்னு நம்புற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் நடந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க இதெல்லாமே வந்து உண்மைதானா, உண்மை இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இனிமேல் வரக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஒரு ஏறுமுக சனியாக இருப்பாரே தவிர ஒருபோதும் உங்களை இரக்கத்தை நோக்கி கொண்டு போவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொண்டு போக மாட்டார். அதே போல் வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிறதுக்குமே பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சரி நம்ம பயப்படக்கூடாதுங்க. அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி என்னென்னு போயிட்டே இருக்கிறதுக்கு இனி வரக்கூடிய காலத்தில் ஒரு வாழ்க்கை பாதையை நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார்.